குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் எல்லா நாளும். இதை தொடர்ந்து கேட்க வேண்டும். நிச்சயமாக ஆழமாக கவனமாக கேட்டிங்கன்னா, நேற்று மெசேஜ் இன்றைக்கி ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது நிறைய பேருக்கு. எல்லோரும் மறந்துடுவீங்க. ஏன்னா இந்த நாளின் ப்ரெஷர் அவ்வளோ, ஒரு நாளோட ப்ரெஷர் அவ்வளோ, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதனால் தொடர்ந்து கேளுங்கள். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு தடவை கூட கேட்டுட்டு, பழைய மெசேஜ் எல்லாம் கூட கொஞ்சம் கேட்டுட்டு, டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உலக விஷயத்தில் நீங்கள் முங்கும்போது நிச்சயமாக கடவுள் விஷயங்கள் காணாமல் போய்விடும். அதனால் நடுநடுவில் அந்த விஷயங்களை உள்ளத்துக்கு போடுறது நல்லது. ஸோ தொடர்ந்து கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். மிகவும் பழைய மெசேஜையும் தொடர்ந்து கேளுங்கள். என்னெல்லாம் சொல்லிட்டோமோ அதை அப்படியே காற்றுல பறக்க விடக்கூடாது. திருப்பி ரினியூ பண்ணிவிட்டு அதை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஏன்னா உங்கள் சிந்தனைகள் மாறும், உங்கள் மனசு மாறும், உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாக மாறும். ஓகே, எண்ணங்கள் ஆழமாக, அதாவது மிகவும் உயரமான காரியங்களை சிந்திக்கிற மனதாக மாறும். இதெல்லாம் நடக்கும் இந்த மெசேஜ் கேட்டிங்கன்னா. அதனால தான் உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்கிறோம். அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் போராட்டன்றது தொடக்கம் முதல்ல இருக்குது. பிறந்ததுலேருந்தே போராட்டம் தான் இல்லையா? பிறந்தோடனே அழுது தானே பிறக்கிறோம். ஏதோ ஒன்று தேடி தான் பிறக்கிறோம். பிறக்கும்போதே ப்ராப்ளம் தான், பிறக்கும்போதே போராட்டம் தான். போராட்டம் கடைசி வரைக்கும் போராட்டம் தான். இதில் வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த போராட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த போராட்டம் வெறும் உலகத்தில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய போராட்டம்னா தாங்கவே முடியாது. நீங்கள் அது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரச்சனையிலையும் ஒரு போராட்டத்துலேயும் நீங்கள் தோற்று திருப்பி ப்ராப்ளத்தில் விழுந்துட்டு திருப்பி பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அந்த போராட்டம் அப்படி உலகத்தில் போராட்டம். ஆனால் கடவுள் கூட சேர்ந்து இருந்து போராட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்பவும் போராட்டம் இருக்குது பாருங்கள். உலகத்தில் போராட்டம் இருக்கும். ஆனால் கடவுளோட சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு நிம்மதியான போராட்டம், அதாவது வெற்றிகரமான போராட்டம். உங்கள் போராட்டம்லாம் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்ட்ரகிள் சர்வைவலுக்காக இருக்கும். அதாவது அந்த போராட்டம் உங்களுடைய எப்படி சர்வைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடுவீங்க. சர்வைவலுக்கே கஷ்டமாக இருக்கும். பயங்கரமான கஷ்டமான ஒரு போராட்டம் அது. கடவுளை தெரியாத போராட்டம், சரிங்களா? ஆனால் கடவுளை தெரிஞ்சிட்ட போராட்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வெற்றி உங்கள் கண் முன்னாடி இருக்கும். வெற்றியை உடனே அடைந்து கொள்வீர்கள். அதனால் ஒரு ஸ்டெப்பும் போகும்போதும் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போகும்போது திருப்பி ஒரு போராட்டம் இருக்கும், திருப்பி ஒரு வெற்றி இருக்கும், திருப்பி ஒரு போராட்டம் இருக்கும், திருப்பி ஒரு வெற்றி இருக்கும். அந்த போராட்டம் இனிமையாக இருக்கும். கசப்பான போராட்டமாக இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக போராடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். வெற்றி, ஜெயம் நிச்சயமாக உங்கள் முன்னாடி இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு செஞ்சு போராடுறதே எவ்வளோ நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? செஸ் கேம் வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக மோசமான, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ஆப்பனண்ட் ஒன்றுமே விளையாட தெரியாதுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ ஜாலியாக விளையாடுவீங்க, சந்தோஷமாக விளையாடுவீங்க. ஏன்னா அந்த ஆள் தோற்றுருவான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்னே சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி அடித்து தூக்கி போடுற ஒரு வெற்றி ப்ரொசஷன்னு சொல்லலாம். அதனால் அந்த ப்ரொசஷனில் நீங்கள் இருக்கணும். அந்த போராட்டம்ன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருக்கணும். அதாவது ஜெயிக்கிற ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா உலக போராட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அது அதில் நிம்மதியாக இருக்காது பாருங்கள். எப்போ பாரு டென்ஷன், பிரச்சனை, அழுது புலம்பி, ஒரு பிரச்சனை தீர்ந்தோடனே இன்னொரு பிரச்சனை, அப்படியே தலை வெட்டிக்கிற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கடவுள் கூட வந்துட்டிங்கன்னா, கடவுள் விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு, விநாயகர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உயிரானவர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சின்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் இருக்கிற போராட்டம் எல்லாமே சந்தோஷமான போராட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வாம் தெரியுமா? ஸ்வாம், அன்னம் எப்படி நீந்துது பார்த்துருக்கீங்களா? அப்படியே சாஃப்டாக மேலே போயிட்டு இருக்கோம்ல. ஆனால் அது போராட்டிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலை வச்சு போராடிட்டு தான் அது வருது, ஃபார்வர்ட் போகுது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அப்படியே மிதந்துட்டு அப்படியே ஜாலியாக வர்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய போராட்டம் அப்படி தான் இருக்கும். சந்தோஷமான ஒரு போராட்டம், நிம்மதியான
திருப்தியான, அதாவது சமாதானமான ஒரு 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 என்ன சொல்றது? எந்த விதத்திலயும் டென்ஷன் இல்லாம, அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, எப்படி அந்த போராட்டம் உங்களுக்கு ஜெயிப்பீங்க? அந்த மாரி போராட்டம் எப்ப கிடைக்கும்னா, கடவுளை சரியாக தெரிந்து கொண்டால் மட்டும் தான். உண்மையா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, நெறைய சடங்கு சம்பிரதாயம். இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்றவங்களுக்கெல்லாம் இது கேட்டாலே கோவம். என்ன இந்த மாரி பேசுறாரு? என்ன விநாயகர் சொல்றாரு? என்ன முருகர்ன்னு சொல்றாரு? என்ன கடவுளே நமக்கு தெரியாதா? இவரு வந்து சொல்லிக் குடுக்கணுமா? அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கோயிலுக்கு போறாங்க, சடங்கு சம்பிரதாயம் பண்றாங்க, அப்புறம் தலைய போட்டு இடிச்சுப்பாங்க, குத்திப்பாங்க. ஐய்யய்யய்யோ! என்னென்னலாம் பிரச்சனை பேசுவாங்க தெரியுமா அவங்க? ஐயோ! அவங்க கிட்ட அவங்க பேச்ச கேட்டாலே பயமா வந்துரும். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ விஷயங்கள் மாரடிச்சுப்பாங்க. ஆனா, கோயிலுக்கு மட்டும் போயிடுவாங்க. நமக்கு அது தேவையா? கடவுள தான் சொல்றோம், நம்ம விநாயகர தான் சொல்றோம், முருகர தான் சொல்றோம். ஏன் அது உணரக்கூடாதா? அத உணரும்போது, இந்த எல்லாம் செஞ்சுட்டு குழப்பத்தில போய் டென்ஷன்ல போய் விழுறீங்க பாருங்க, அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்றோம். உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றோம். விநாயகரை விநாயகரை இந்த இந்தியாவுக்காக, இல்ல தமிழ்நாட்டுக்காக கடவுள்ன்னு நெனச்சிராதீங்க. உலகம் ஃபுல்லாவே அடிச்சு தூக்கி போட்ட கடவுள். அந்த விநாயகர தெரிஞ்சுக்கணும். எப்படி அவர் தல போச்சுன்னு தெரியணும். எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியணும். எப்படி உலகத்துக்கே தலைவர் ஆனாருன்னு தெரியணும். எப்படி முழு முதற் கடவுள் ஆனாலும் தெரியணும். இத வந்து உங்க கதையில கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் சொல்றேன். உங்க கதையில கிடைக்கவே கிடைக்காது. உங்க கதையில கிடைக்கவே கிடைக்காது. அம்மா குளிக்கும்போது காவல் நின்னு கழுத்த வெட்டுனதுல உங்களுக்கு அந்த அந்த உண்மையே கிடைக்காது. உலகத்தையே ஆள்ற சக்தியை ஏன் கடவுள் கொடுத்தார்? ஏன் முழு முதற் கடவுள் ஆக்குனார்? விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனா ஏன் ஆக்குனார்? அதுக்கெல்லாம் பெரிய பெரிய தெளிவுகள் இருக்கு. பெரிய பெரிய கன்ஃபர்மேஷன் இருக்கு நமக்கு. இது வந்து எந்த மதத்த சம்மந்தப்பட்டது இல்ல. உலகத்துக்கு பொதுவான கடவுள். நம்ம எடுக்க வேண்டிய கடவுள். எந்த மதத்துக்கும். கிறிஸ்துவர்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன். கிறிஸ்துவர்களுக்கு கூட தெரியாது. இஸ்லாமுக்கும் தெரியாது. இந்துக்களுக்கும் தெரியாது. எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு பார்த்தா தான் இந்த கடவுள புரிஞ்சுக்க முடியும். இந்த கடவுள புரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில முன்னாடி போனீங்கன்னா, எந்த போராட்டமும் உங்களுக்கு போராட்டமாவே இருக்காது. சிரிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். யார் அத கொண்டு வர்றது? அவன் எப்படி கொண்டு வரான்? அவன எப்படி ஜெயிக்கிறது? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிரும் பாருங்க. அப்ப அந்த போராட்டம் இனிமையான போராட்டமா இருக்கும். இனிமையான போராட்டத்தை கையாளுங்கள். உலகத்தில இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கு. ஆனால் இனிமையான போராட்டமான்னு பாருங்க. சந்தோஷமா இருக்கும் அந்த போராட்டம். நாங்க அத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா நாளும் ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த போராட்டம் ஃபேஸ் பண்றது. ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ராசஸ பண்ணிட்டுருக்கோம். 14,00,00,000 ஜனங்கள இதில கொண்டு வரணும்னு பார்க்குறோம். கடவுளை தெரிந்து கொள்ள கூட்டத்தில கொண்டு வர பார்க்குறோம். அதில வந்து போராட்டங்கள் இருக்கு. ஆனா இனிமையான போராட்டம். நெறைய பேரு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நெறைய பேரு நெறைய பேரு சமாதானம், நிம்மதி அடைகிறார்கள். நெறைய பேர் ஐய்யய்யோ! இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனையில இருந்தோம் சார். நிம்மதிக்கு வந்துட்டோம் சார் சொல்றாங்க. இதுதான் எங்க போராட்டம். அந்த போராட்டத்தில நாங்க வெற்றி அடைஞ்சுட்டே இருக்கிறோம். ஒருத்தர் வரும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் ஜெயத்தை சொல்லும்போதும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் போராட்டத்தில் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறோம். அதே மாரி உங்க போராட்டத்திலயும் நீங்க ஜெயிக்கணும். உங்களுடைய அந்த உலகத்து போராட்டத்தில முங்கிட்டு, பாடுபட்டுட்டு, கஷ்டப்பட்டுட்டு, கடவுளே இல்லாம அ உ உ திரிஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நிச்சயமா கடவுளுக்குள்ள வாங்க. அந்த பலத்துக்குள்ள வாங்க. அந்த செழிப்புக்குள்ள வாங்க. அந்த வெற்றிக்குள்ள வாங்க. நிச்சயமா வருபவர்கள் நிச்சயமா டேட் அண்ட் டைம் உடனே கன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க. நெறைய பேர் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லாதவர்கள் நிச்சயமாக டேட்டும், டைமும் உடனே சொல்லுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. ஓகேங்களா? டேட் அண்ட் டைம் சொல்லுங்க. அந்த டைம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரில. இல்லன்னா வேற டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதனால டைம் சொல்லுங்க. அப்புறம் தூரம் இருந்து கேட்குறவங்க நிச்சயமா இந்த மெசேஜை விடாம கேளுங்க. அதாவது ஒரு மெசேஜ் மட்டும் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 10, 20 மெசேஜ் கேட்கணும். நீங்க இங்க வராததால, என்ன பார்க்காததாலயும், பேசாததாலயும். ரைட்டா? ஒரு 10 மெசேஜாவது ஒரு நாளைக்கு கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். அப்பதான் நீங்க ரினியூ ஆயிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி முடியாது. அதனால முடிஞ்சா ஒரு ஒரு மாசத்துல ஒரு தடவையாவது வந்து பாருங்க. இல்லையா ஒரு 20 தடவையாவது மெசேஜ் கேளுங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.